நம்ம ஒரு திசையில இழுத்தோம்னா அது ஒரு திசைக்கு போகும்யா. ஏனுங்க மாமா, ஏ புள்ள அன்னைக்கிலி, ஏ கிழக்கு பக்கம் மாட்டியோ. அது சரி, இங்கிட்டு நிக்கிறீங்களாக்க, இருங்க இருங்க இந்த வாரேன். என்ன மாமா காலையிலேயே பொண்டாட்டி சுத்தல்ல வர்றீங்களே என்ன? ஏன் அன்னைக்கிலி காலையிலேயே மாமனை காணாம இளஞ்சு வந்துட்டியோ? அட ஆமா மாமா, காலையில நீரார் தண்ணியோட குடிக்காம போயிட்டியே, அதோட தான் கஞ்சியை கொண்டுகிட்டு காலையிலேயே வைக்கன்னு தெற்கு வயலுக்கு ஓடுறேன். அங்கே டவுசரையா உழுதுகிட்டு நிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு தான் அவர் தான் சொன்னாரு, ஏட்டி உன் மாமே அங்கே கிழக்கு வயலில் உழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதோட தான் கஞ்சியை தூக்கிட்டு வேகமா ஓடியாடுறேன். பாவம் காலையில ஒரு தண்ணி வினி கூட குடிக்காம ஓடியாந்து இல்ல. அடடடா, காலையிலேயே மாமனுக்காக என் பொண்டாட்டி வயலாம் அலைஞ்சிருக்காயா. சரி சரி, தப்பு இல்ல. செத்து அந்த வர போறத்துல உட்காரு, பாவம் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. மாமா அந்த மாட்டை ஓரம் கட்டிட்டு வாரேன். ஆத்தாடி ஆத்தா, என் மாமனுக்கு அன்னைக்கிளி முகம் லேசா வாடிடக்கூடாது, உடனே மாமனுக்கு உசுரே போயிடும். ஒன்றும் இல்லை மாமா, என்ன அந்த வயல்ல இருந்து இந்த வயலுக்கு வந்தேன், ஒரு வரப்பு கிடக்கு இடையில, இதில் என்ன களைச்சி போயிட்டேனாக்க ஒன்றும் இல்லை, கணக்குல செத்தோட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நின்றனா கலப்பு மாறிடும். நீங்கள் விழுதுட்டு வாங்க. சரிட்டு அன்னைக்கிளி, செத்த நில் இந்த வந்துடுறேன். அன்னைக்கிளி காலையிலே இப்படி கஞ்சி பானையை தூக்கிக்கிட்டு ஓடியாடுறியே, நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு வந்தியா இல்லையா? மாமனி உன்னை காணாம வட்டியில் சோறும் உண்ணாம பாவினா பருத்தினாராணி. அட்டேங்கப்பா, அன்னைக்கிளி பாட்டாவே பாடிட்டாயா. என் பொண்டாட்டி இம்புட்டு நேரம் சாப்பிடாம இருக்காளே, நான் என்ன செய்வேன்? இரு அன்னைக்கிளி, இந்த மாட்டை அங்கிட்டு ஓரம் கட்டிட்டு ஓடியே வந்துடுறேன். ஏமாம்மா, இந்த ரஜினிகாந்த சொல்லுவாங்கல்ல, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை அப்படின்னு, அது மாதிரி உங்களுக்கு வயசானாலும் உங்க கொழுப்பும் குசும்பும் மாறவே இல்லை மாமா. அன்னைக்கு உனக்கு வயசாயிடுச்சுடா மாமா, இந்த கொழுப்பு குசும்பெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறா மாமான்னு சொல்லாம சொல்றியோ? ஐயோ மாமா சும்மா இருங்க, அதெல்லாம் என்னைக்கு மாத்திராதிய மாமா. நம்ம வயசானாலும் நீங்க இப்படியே குசும்பு பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதானே நல்லா இருக்கும், வாழ்க்கையும் சுவாரஸ்யமா போகும். அதுகெல்லாம் இல்லைன்னா என்னதான் வாழ்க்கை சொல்லுங்க. உங்க கிண்டல் கேலிக்கு இந்த அன்னைக்கிளி அடிமை மாமா, அடிமை. அன்னைக்கிளி நீ இம்பிட்டு சொன்ன மட்டுக்கு நான் மாறுவேனா சொல்லு? வயசாகி சாகிற வரைக்கும் சரி, நான் மாமா இப்படியே தான் மட்டும் இருப்பேன். இப்படியே இருங்க மாமா, மாறக்கிற செஞ்சிடாதிய, அப்புறம் அன்னைக்கிலேயே வேற ரூபத்துல பாப்பீங்க சொல்லிவிட்டேன். என்ன அன்னைக்கிளி சாப்பாடு கம்மன்னு வாசனை ஆளை தூக்குது? ஐயோ மாமா, நீங்க வீட்டுல ரொம்ப எதிர்பார்த்து வந்துடாதீங்க, வெறும் நேத்து வச்ச பழைய சோறும் கருவாடை வறுத்தும் கொண்டுட்டு வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆஹா, நேத்து வடிச்ச பழைய சோறுக்கும் கருவாடு வறுவலுக்கும் கொண்டான்ல இருக்கு அன்னைக்கிளி, இதுக்கு மேல வேற சாப்பாடு வேணுமா என்ன? ஐயோ மாமா, காலையிலேயே கோழி அடிச்சு குழம்பப்பம் தான் நினைச்சேன், பாவம் நீங்க வேற வாசனை பிடிச்சிக்கிட்டே வந்து உட்காருறிய, நேரத்திலேயே வந்துட்டீங்களா? சரி மாமன் சாப்பிடாம போயிருக்காரே, பசியோட இருப்பாரோன்னு சொல்லிவிட்டு 2 கருவாடை துண்டை மட்டும் எடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்துவிட்டு கஞ்சியை ஊற்றி கொண்டுகிட்டு ஓடியே வந்துட்டேன் மாமா. நாளைக்கு கோழி அடிச்சு குழம்பப்பம் சரியா? அடைகளுத, நம்ம என்ன ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் தட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு வந்தோன்னா சுட சோறள்ளி போட்டு திண்டுபிட்டு ஏசி ரூமில் விழுந்து படுக்கிறதுக்கு நம்ம காடு கரைன்னு ஏர் பிடிச்சி விழுகிற விவசாய குடும்பங்க. நம்மளுக்கெல்லாம் ஏற பிடிச்சிட்டு வந்த கையோட 2 கஞ்சியும் தள்ளிமா அள்ளி போட்டு குடிச்சாத்தனமா வயிறு குழுகுலுங்க. சரி மாமா, வாசனை பிடிச்சிட்டே வரவும் நான் என்னமோ நினைச்சிட்டேன். சரி மாமா, பேசிக்கிட்டே இருக்காம 2 வாய் அள்ளி போட்டு சாப்பிடுங்க. எவ்வளோ காலையில சாப்பிடாம கஞ்சி பானையை தூக்கிக்கிட்டு பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வைக்கணும் ஓடியாந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற, அப்புறம் நீர் 2 வாய் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? இங்கே வா, மாமா ஊட்டி விடுறேன், சாப்பிடுவா. நீங்க வேற சும்மா இருங்க மாமா, ஊட்டி விடவும் வேணா ஒண்ணு வேணாம், எவளாச்சும் எங்கிட்டாவது நின்றுக்கிட்டு பார்த்தாலுங்கன்னா அது வேற கிண்டல் பண்ணி தொலைவாளைய. அடி ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன், இதுல வேற எப்படி கிண்டல் பண்றவ? அடி இங்க வாங்குற 2 வாய் சாப்பிட்டுட்டு போறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கா பத்தேன். இந்தாங்க மாமா, நீங்களே சாப்பிடுங்க. அன்னைக்கிளி உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறையும் பார்க்கையில உனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இல்ல? நான் கஞ்சி அள்ளி சட்டியில போட இல்லையே, எனக்கு அந்த பாட்டு தான் மாமா ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கிளி உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு அர்ஜுன் சாரும் மணிஷா போயிடாலும் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம 2 டான்ஸ் ஆட மாட்டோமாக்க. அட வா அன்னைக்கிளி, நம்ம ஒரு ஆட்டத்தை போடுவோம். அட என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களாக்க, வயக்காட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவோம் கீன்ஸ் ஆடுவோம்னு? பேசாம சாப்பிட்டுட்டு சட்டியை கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அன்னைக்கிளி மாமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து களைச்சு போய் வந்து உட்காந்துருக்கேன், எனக்காண்டி ஒரு டான்ஸ் ஆட கூட வரமாட்டேங்கிறீல? அட போ அன்னைக்கிளி, என்னத்தான் நீ போ. மாமனுக்கு மூஞ்சி மோரெல்லாம் தொங்கி போயிருச்சு. சரி இப்ப என்ன டான்ஸ் தானே ஆடனே, வாங்க டான்ஸ் ஆடுவோம். அட எதுக்கு மாமா கம்பத்துக்கிட்டு வரியப்ப? ஏன்னைக்கிளி கம்ப இப்படி வச்சுக்கிட்டு தானே அந்த பாட்டுல டான்ஸ் ஆடுவாங்க, நீ அந்த பாட்டு பார்த்ததில்ல? ஐயே இங்க இருங்க மாமா, நீங்க கூப்பிட்டீங்களேன்னு சும்மா நானும் ஆடுறதுக்காண்டி வந்தேன், அதுக்காண்டி அந்த படத்துல ஆடுறது மாதிரியெல்லாம் நம்மளால ஆட முடியாதுப்பா, என்னத்தையும் என்னால தெரிஞ்சதை நான் ஆடுறேன் வாங்க. தெரியும் அன்னைக்கிளி, அந்த மாதிரிலாம் நீ ஆட வர மாட்டேன்னு தெரியும், மாட்டுக்கு வச்சிருந்த கம்பு சரி வயக்காட்டுக்குள்ள கிடந்துச்சுன்னா தொலைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட எடுத்துட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வா நம்ம ஆடுவோமா? ஐயா நம்ம மனுஷன் வேறையில உசுரம் வாங்குறாரு, சரி ஆசைப்படுறாரு, என்னத்தையும் ஆடி விட்டுட்டு போவோம். ஊற வச்ச சோறு ஊட்டி விட
அப்பாடி போதும் அம்மா போதும் போது இதுக்கு மேல அன்னைக்கிளி ஆடுனேன் அன்னைக்கிளிக்கு இழப்பே வந்துடும். போதும் அம்மா இதுக்கு மேல நம்ம உடம்பு ஆட்டத்துக்குலாம் தாங்காதுப்பா. சரிட்டி அன்னைக்கு சும்மா கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காண்டி ஒரு டான்ஸ் போடுவோமேன்னு கேட்டேன். பரவாயில்ல, நீனு வந்து நல்லா ஆடிப்பிட்டியே. என்ன நண்பர்களே, உங்க அன்னைக்கிளிக்கா சுப்பிரமணிய மாமாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். சரியா? பாய் நண்பர்களே. ஹலக்கு ஹலக்கு ஹலக்குல ஹலக்கு ஹலக்கு ஹலக்குல. ஐயோ, நான் இன்னும் இந்த பாட்டு டான்ஸ் மூடுல இருந்து வெளியவே வரல. சரி நம்ம நாளைக்கு பார்ப்போம்.